இந்த காணொளி கேரளாவில் சமீபத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமூட்ட ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க. அதாவது ஒரு குழந்தை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பபிள் கம் என்ன சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு தொண்டையில் மாட்டிருச்சு. மாட்டின உடனே இமீடியட்டாக பக்கத்தில் 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த குழந்தை போய் ஏதோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இமீடியட்டாக ஒருத்தர் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி வயிற்றில் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு, துப்ப சொல்கிறாரு. சில மென்யூவர் பண்ணோடனே அந்த குழந்தை வந்து துப்பிடுச்சு. இமீடியட்டாக வந்து அந்த குழந்தை வந்து நல்லாயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயம். சரிங்களா? என்ன அப்படின்னா இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. சமீபத்தில் கூட ஒரு குழந்தை வந்து வாய்க்குள்ள வண்டு போய் ஒரு ஊரில் இறந்துருக்கு. சரிங்களா? அப்புறம் பேராசிட்டமால் மாத்திரை முழுங்க ட்ரை பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து இப்போ சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க. நிறைய அந்த தொண்டையில் ஏதாவது ஒரு பொருள் மாட்டி இறக்குறதுங்கிறது நம்ம ஊரில் நிறைய நடக்குதுங்க. ஏன்னா தொண்டையில் இப்போ நம்ம முழுங்க ட்ரை பண்ணும்போது மூச்சு குழாயில் போய் ஒரு பொருள் குழந்தைங்களுக்கு மாட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் தான் ஒரு கிளினிக்கோ ஏதோ இருக்குன்னா கூட அது போகிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. ஏன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1-2 நிமிஷத்தில் நீங்கள் அந்த பொருளை உள்ளேருந்து வெளியே எடுக்கலை அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலாக மூளைக்கு போகிற ஆக்சிஜன் வந்து கட் ஆகிடும். உங்களுக்கு வந்து இறப்பு வந்து நடந்துடும். அதனால தான் நிறைய டைம் வந்து